ஆபரேஷன் சிந்தூர் ஏவுகணை தாக்கத்தை குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து விளக்கம் அளித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து விளக்கம் அளித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார். டார்வின், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து பிரதமர் மோடி விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பகல்காம் என்ற பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பொதுமக்கள் உயிரிழந்திருந்தார்கள். இதனை அடுத்து அந்த தாக்குதல் என்பது மீண்டும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில் சர்வதேச அளவில் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு காரணமாக பாகிஸ்தானிலிருந்து இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத அமைப்புகள் என்று இந்தியா குற்றம் சாட்டி பாகிஸ்தானுடனான ராஜாங்க ரீதியிலான பல்வேறு தடை உத்தரவுகளை இந்தியா பிறப்பித்து வந்திருந்தது. அதேவேளை சர்வதேச அளவிலும் பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டு வந்திருந்தது. இந்நிலையில் தான் ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஒரு அதிரடி நடவடிக்கையை இன்று விடியற் காலை 1:30 மணி அளவில் இந்திய ராணுவமானது நடத்தியது. அதை குறிப்பாக பார்த்தோம் என்றால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி மற்றும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத முகாம்கள் மீது இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருந்தது. உளவுத்துறையினுடைய அறிக்கையின் அடிப்படையில் துல்லியமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய ராணுவம் தரப்பிலும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக இந்த தாக்குதலின் போது 9 முகாம்கள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டதாகவும் அதே போன்று முக்கிய தீவிரவாதிகள் சிலருடைய குடும்பங்கள் உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தினர் உயிரிழந்ததாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் தான் இந்த தாக்குதல் தொடர்பாக இந்தியா முழுவதுமாக மக்கள் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையிலும் அனைத்து எதிர்கட்சியினரும் இந்திய ராணுவத்தினுடைய இந்த நடவடிக்கைக்கு புகழ்ந்ததோடு இந்திய ராணுவத்திற்கு துணையாக நிற்பதாகவும் இந்தியா தீவிரவாதத்திற்கு எதிரான அனைத்து போராட்டத்தினரும் இந்தியா துணை நிற்பதாகவும் தெரிவித்து அறிக்கைகள் மற்றும் தங்களுடைய வலைதள பதிவுகளை செய்திருந்தார்கள். இந்நிலையில் தான் பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டம் மற்றும் அமைச்சரவை கூட்டம் என்பது 2 கூட்டங்கள் நடைபெற்றது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு ஆலோசனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அடுத்த கட்டமாக பாதுகாப்பு நடவடிக்கை மற்றும் எவ்வாறு அடுத்த கட்ட நகர்த்தலை எடுத்துச் செல்வது உள்ளிட்ட விவகாரங்கள் ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கூட்டம் முடிவடைந்த நிலையில் தான் தற்போது பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து இன்று நடைபெற்ற இந்த ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டம் உள்ளிட்டவை தொடர்பான அந்த விளக்கங்களை எடுத்துரைத்து வருகிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஆபரேஷன் சிந்தூர் நடைபெற்றது என்ன உள்ளிட்ட அந்த விவரத்தையும் எடுத்து வைத்து அங்கு தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது, இந்தியா எதற்கும் தயார் நிலையில் இருக்கிறதா உள்ளிட்ட அந்த விவகாரம் அனைத்தையுமே குடியரசுத் தலைவரிடம் எடுத்துரைக்க இருக்கிறார். அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம், ஒருவேளை பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான ஏதாவது எதிர்வினை நடவடிக்கை ஆற்றினாலோ அதை எதிர்கொள்வது தொடர்பான விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டது தொடர்பாகவும் அந்த விஷயங்களை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் பிரதமர் மோடி எடுத்துரைத்து வருகிறார். தற்போது அந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. அதே வேளையில் அந்த எல்லையோர மாநிலங்கள் குறிப்பாக பாகிஸ்தான், நேபாளம், சைனா உள்ளிட்ட இந்த எல்லையோர மாநிலங்கள் இந்த நாடுகளுடைய எல்லையில் இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களுடைய முதல்வர்கள் மற்றும் காவல்துறை இயக்குநர்களுடைய அந்த ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது உள்துறை அமைச்சகத்தில் நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா இந்த ஆலோசனையை நடத்தி வருகிறார். காரணம் என்னவென்றால் அந்த எல்லையோர மாநிலங்களில் பதட்டமான சூழ்நிலை நிலவும் நிலையில் அது எவ்வாறு இருக்கிறது, அங்கு மக்களுக்கான பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்பை எவ்வாறு பேணி காப்பது உள்ளிட்டவை தொடர்பான இந்த கூட்டத்தில் விரிவான ஆலோசனை நடத்தப்படுகிறது. ஏனெனில் ராஜஸ்தான், குஜராத், அதே போன்று பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட இந்த மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் இது அனைத்தும் இந்த பாகிஸ்தானுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் இருப்பதால் அந்த மாநிலங்களில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை மற்றும் ஊடுருவல்கள் இல்லாமல் இருப்பது மற்றும் பொதுமக்களிடையே எந்த ஒரு அச்சம், பீதி உள்ளிட்டவையெல்லாம் நிலவும் போது அதை
கட்டுப்படுத்துவது மற்றும் அவர்களுக்கான நம்பிக்கை ஊட்டுவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா காவல்துறை டிஜிபிகள் மற்றும் மாநில முதல்வர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களும், அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் மற்றும் காவல்துறை இயக்குநர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டமாக உள்நாட்டு பாதுகாப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படி கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும், கூடுதலான நடவடிக்கை என்னவாக எடுக்க வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாகவும் அறிவுறுத்தல் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட இருக்கிறது. அதற்கான கூட்டம் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் தற்போதைய நிலையில் இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்பாக இந்தியாவுடைய எல்லை பகுதியான பாகிஸ்தான் இந்தியா எல்ஓசி என்று சொல்லக்கூடிய எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பதட்டமான ஒரு சூழ்நிலையே நிலவி வருகிறது. அதிலும் குறிப்பாக பாகிஸ்தான் தரப்பினர் அத்துமீறி தாக்குதல் தொடர்ச்சியாக நடத்துவதாகவும் அதற்கு எதிர்வினை இந்திய ராணுவத்தினரும் ஆற்றி வருவதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதில் உயிரிழப்புகள் உள்ளிட்டவை தொடர்பான முழுமையான விவரங்கள் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வராத நிலையில் அங்கிருந்து இருக்கக்கூடிய சில தகவல்கள் வெளியே வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் என்பது மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சார்பில் வெளியிடப்படும் என்று தெரிகிறது. அதே நிலையில் எல்லையில் எந்த மாதிரியான பாகிஸ்தானுடைய நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு இந்திய ராணுவம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவம் மட்டுமல்லாமல் விமானப்படை மற்றும் இந்திய கப்பற்படை அனைத்துமே தயார் நிலையில் இருப்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. எந்த ஒரு எதிர்வினை ஆற்றுவதற்கும் இந்தியா தயாராக இருப்பதாக ஏற்கனவே இந்திய ராணுவமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அவர்கள் இன்று இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடைபெறுவதற்கு முன் நடைபெற்ற போது அவர்கள் அந்த அவருடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் பதிவிட்டிருந்தது என்றால் போரிடுவோம், வெற்றி பெறுவோம் என்பதுதான் அவர்களுடைய கொள்கையாக இருக்கிறதாக இந்திய ராணுவமானது தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது நடத்தப்பட்டு தற்போது துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டு தீவிரவாதிகள் முகாம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கு பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் பிரதமர் மோடியினுடைய எக்ஸம்பிளரி லீடர்ஷிப், அதாவது முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அந்த தலைமைக்கும் பாராட்டுகள் என்பது மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில் பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து இந்த ஆபரேஷன் முர்மு மற்றும் பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் தொடர்பாக எடுத்துரைத்து வருகிறார். அதே வேளையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் எல்லையோர மாநிலங்களுடைய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவை தொடர்பாக மாநில முதலமைச்சர்கள் மற்றும் காவல்துறை இயக்குநர்களோடு கலந்து ஆலோசித்து ஒரு முக்கிய அறிவுறுத்தலை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. டார்வின் ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து நாளை அனைத்து கட்சி கூட்டமானது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கூட்டத்தில் என்னென்னலாம் குறித்து விவாதிக்கப்படுகிறது, இந்த கூட்டம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது, இது குறித்த மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆபரேஷன் சிந்தூர் நடைபெற்ற நிலையில் தற்போது அனைத்து கட்சி உறுப்பினர்களும், குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளுடைய உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு வரவேற்பை தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய ராணுவத்தினுடைய இந்த நடவடிக்கை என்பது சிறந்த ஒரு நடவடிக்கை என்று இந்திய ராணுவத்துடன் துணை நிற்பதாக, இந்திய ராணுவத்திற்கு எப்போதும் ஆதரவளித்து நிற்பதாகவும் தங்களுடைய பதிவுகளை வலைதளத்தில் இருக்கின்றார்கள். இந்நிலையில் தான் மத்திய அரசானது அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே பகல்காம் தாக்குதல் நடைபெற்ற பின்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று அங்கு ஏன் இந்த தாக்குதல் எவ்வாறு நிகழ்ந்தது, அதில் இருந்த குறைபாடுகள் என்ன உள்ளிட்டவை எல்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருந்தது. அதே வேளையில் தற்போது இந்த ஆபரேஷன் சிந்தூர் முடிவுற்றிருக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசு மற்றும் மத்திய அரசுடைய அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் மட்டுமே தற்போது ஆலோசனை நடத்தி வந்த நிலையில் தான் மத்திய அரசானது அனைத்து கட்சியினரையும் அழைத்து அவர்களுக்கு அந்த ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை உள்ளிட்டவை தொடர்பான எவ்வாறு எடுக்க போகிறோம் உள்ளிட்டவை தொடர்பான அந்த விவகாரங்களை எடுத்துரைப்பார்கள். குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்தவரைக்கும் இந்தியா எந்த அளவுக்கு அந்த நடவடிக்கையை வெற்றி கண்டிருக்கின்றது, எத்தனை தீவிரவாதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள், அதே போன்று இந்தியாவிற்கு இந்திய வீரர்களுக்கு ஏதேனும் காயம் அல்லது இழப்புகள் இருக்கிறதா மற்றும் இந்திய தளவாடங்களுக்கு ஏதேனும் சேதம் இருக்கிறதா உள்ளிட்ட எல்லாவற்றையுமே நாளை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் போது அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் எடுத்துரைக்க இருக்கிறார்கள். அதே வேளையில் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் பிரதான எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய கலந்து கொள்ளக்கூடிய உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கும் மத்திய அரசானது விளக்கம் அளிக்க இருக்கிறது. அதே மேலும் அடுத்த கட்டமாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கை என்பது வைக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே பகல்காம் தாக்குதலின் போது பின்பாக